65வது பாடலில் இந்த ஞான பயணத்தின் வழியே ஒரு சாதகன் அடையக்கூடிய பரமபதத்தையும் அந்த நிலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய விழிப்புணர்வையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 65 பரமபதமும் விழிப்புணர்வும். பாடல்: கழித்து நீ இருப்பதான காலமெல்லாம் கருதியதோர் பரமபதம் கைமேல் தோன்றும் ஒளித்தொருவர் காணாத மூலஜோதி உன்னகத்தில் பிரகாசித் தொழியாய் நிற்கும் அழித்துவிட்ட குருவருளால் வாசியோகத் தாரணத்தை கைவிட்டுவிடா தேனியும் தெளித்துவிட்ட அமிர்தமது பொங்கிப்பாயும் சிவனடியே சிவமாகி திகழ்ந்து பாரே. விளக்கம்: இந்த பாடலில் பரமபதத்தின் தன்மையையும் வாசியோகத்தின் ரகசியத்தையும் அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். 1. பரமபதம் கை கூடுதல். அந்த ஆனந்த நிலையில் நீ நிலைத்திருக்கும் காலமெல்லாம் உனக்குரிய பரமபதம் இறுதி முக்தி நிலை நேரில் வந்து கைகூடும். 2. மூலஜோதி பிரகாசம். மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாமல் உலகிற்கு மறைவாக உள்ள அந்த மூலஜோதி உனது அகத்திற்குள் ஒளிவீசி பிரகாசிக்கும். 3. வாசியோக கைவிடாமை. குருவின் அருளால் உனக்கு கிடைத்த இந்த வாசியோக பயிற்சியை ஒருபோதும் கைவிட்டுவிடக்கூடாது. 4. அமிர்த பெருக்கெடுப்பு. பயிற்சியின் பலனாக உனக்குள் ஞான அமிர்தம் பொங்கி பாயும். இறுதியில் சிவத்தின் திருவடிகளே நீயாக மாறி சிவனாகி திகழ்வாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். மறைவான மூலஜோதி உண்மையான தெய்வீகம் என்பது ஊருக்குள் வெளிப்படையாக காட்டுவதல்ல, அது நம் உடலின் உள்பகுதியில் புறக்கண்களுக்கு புலப்படாத நுட்பமான வெளியில் ஒளிரும் ஜோதியாகும். சிவனாகி திகழ்வது அத்வைத நிலையின் உச்சம் இதுவே. நான் வேறு சிவம் வேறு என்ற இரட்டை நிலை முற்றிலும் அழிந்து பக்தனும் இறைவனும் ஒன்றாகிவிடும் பரிபூரண நிலை. பாடம்: அகத்தியர் வழிகாட்டுகிறார். பரமபதத்தை அடைந்தாலும் குரு அருளிய வாசியோகத்தை கைவிட்டு விடாதே. உன்னகத்தில் மூலஜோதி பிரகாசிக்க அமிர்தம் பொங்கிப்பாயும். நீயும் அந்த சிவத்தின் வடிவமாகவே மாறி பரிபூரணமாய் வாழ்வாயாக. 66வது பாடலில் இந்த ஆன்மீக பாதையின் இறுதி முத்திரையாக அகண்ட பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழ்வதன் மேன்மையை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 66 அகண்ட பிரபஞ்ச ஐக்கியம். பாடல்: திகழ்ந்து நீ சிவமாகி நின்ற போதே திசையெல்லாம் உனது புகழ் பரவி நிற்கும் இகபரத்தின் சுகமெல்லாம் உனக்கே யாகும். எண்ணறிய சித்திகளும் கைகூடி வரும் புகழுடம்பும் அழியாத ஒளியும் பெற்று புவமறிய உன்னருமை உலகோர் போற்றத் துகளருந்த ஞானியாய் நீயும் வாழ்ந்து தூயதொரு சிவயோகச் சுடராய் நின்றே. விளக்கம்: இந்த பாடலில் பரிபூரண ஞானி ஒருவனின் உலகளாவிய புகழையும் அவனது அழியாத நிலையையும் அகத்தியர் விவரிக்கிறார். 1. புகழ் பரவுதல். நீ சிவமாக நிலை பெற்ற அந்த கணமே உனது புகழ் திசைகள் எங்கும் பறந்து நிற்கும். 2. இகபர சுகம். இந்த உலகத்து இன்பங்களும் இககம் மறு உலகத்து ஆன்மீக சுகங்களும் பரம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். எண்ணற்ற சித்திகளும் உன்னை தேடி வரும். 3. புகழுடம்பும் அழியா ஒளியும். அழிவில்லாத புகழுடம்பையும் பிரகாசமான அழியா ஒளியையும் பெற்று இந்த உலகம் உனது அருமையை வியந்து போற்றும்படி வாழ்வாய். 4. தூய ஞானி. எந்த துகளும் அறியாமை அழுக்கும் இல்லாத தூய ஞானியாகவும் சுடர்விட்டெறியும் சிவயோக தீபமாகவும் நீ என்றும் நிலைத்திருப்பாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். புகழுடம்பு சாதாரண ஸ்தூல உடல் அழிந்து போனாலும் ஒரு ஞானி விட்டு செல்லும் ஞான வழியும் அவனது ஆற்றலும் வரலாற்றில் அழியாமல் நிற்கும். இதுவே உண்மையான புகழுடம்பு. கய சித்தி லெகசி ஆஃப் விஸ்டம். சிவயோக சுடர். ஆன்மா தன் சுயரூபத்தை உணர்ந்துவிட்ட பிறகு அது தனிப்பட்ட ஒரு நபராக இருப்பதில்லை, அது பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்யும் ஒரு திவ்ய சுடராக மாறிவிடுகிறது. பாடம்: அகத்தியர் அருளுகிறார். நீ பரிபூரணமாய் சிவமாகி நின்றால் திசையெங்கும் உன் புகழ் பரவும். இகபர சுகங்களும் எண்ணற்ற சித்திகளும் உனக்கு கைகூடும். அழியாத ஒளியை பெற்று துகளற்ற தூய ஞானியாய் சிவயோகச் சுடராக இந்த உலகத்தில் நீ என்றும் நிலைத்திருப்பாய். 67வது பாடலில் இந்த ஞானத்தின் எல்லையற்ற அமைதியையும் ஆன்மா இறைவனோடு கொள்ளும் நித்திய ஐக்கியத்தின் இறுதி பரிமாணத்தையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 67 நித்திய ஐக்கியமும் இறுதி அமைதியும். பாடல்: சுடராய் நின்று உலகமெல்லாம் ஒளிரச் செய்தே சொல்லுதற்கு கூடாத சுகத்தை கொண்டு அடரமரும் கண்மமெல்லாம் அறுபட்டோட அகண்ட வெளியில் ஜோதியது ஒன்றாய் நஞ்சி உடல்தனையே மூலமாய் நிறுத்தி பார்த்தால் உன்னுள்ளே சிவயோகம் பூரணமாய் நிற்கும். இடரழிந்த பெருவாழ்வு உனக்கு உண்டாகி என்றைக்கும் அழியாத இன்பம் பெறுவாய். விளக்கம்: இந்த பாடலில் சிவயோகத்தின் இறுதி பலனையும் எல்லையற்ற பேரின்ப நிலையையும் அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். 1. உலகை ஒளிரச் செய்தல். சுடராக நிலை பெற்று உன்னுடைய ஞான ஒளியால் இந்த உலகத்தை வழிநடத்தி ஒளிரச் செய்வாய். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரின்பத்தை அனுபவிப்பாய். 2. கர்மவினைகள் அறுபடுதல். உன்னை தொடர்ந்து வந்த அடர்ந்த கர்மவினைகள் அனைத்தும் வேரோடு அறுபட்டு ஓடிவிடும். 3.
அகண்ட வெளியில் ஜோதி ஐக்கியம். அகண்டாகாரமான பிரபஞ்ச வெளியோடு உனது அகஜோதி இரண்டர கலந்து ஒன்றாகிவிடும். 4. இடரழிந்த பெருவாழ்வு. துன்பங்களும் இடர்களும் முற்றிலும் அழிந்த அந்த பெருவாழ்வு உனக்கு கிடைக்கும். என்றைக்கும் அழியாத பரமானந்தத்தை நீ பெற்று வாழ்வாய். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். அகண்டவெளி ஜோதி ஆன்மா தன் தனித்தன்மையை முற்றிலுமாக துறந்து பிரபஞ்சத்தின் பரம்பொருளோடு ஐக்கியமாகும் அத்வைத நிலையே இது. அழியாத இன்பம். இது பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு உட்படாத காலம் கடந்த நித்தியமான ஆன்மீக விடுதலை, மோக்ஷா. பாடம். அகத்தியர் நிறைவாக வழிகாட்டுகிறார். சுடராக நின்று உலகை ஒளிரச் செய். உனது கர்ம வினைகள் அறுபட்டு போக அகண்ட வெளியின் ஜோதியோடு உன் ஜோதி ஒன்றாய் இணையட்டும். முந்தைய பாடலில் என்றைக்கும் அழியாத இன்பத்தை பெறுவதை பார்த்தோம். 68வது பாடலில் இந்த ஆன்மீக பயணத்தின் மூலமாக ஒரு சாதகன் அடைந்த ஞான நிலையை உலகிற்கு உணர்த்தி அந்த பரம்பொருளின் திருவடிகளில் முழுமையாக சரணடையும் முறையை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 68. சரணாகதியும் பரிபூரண நிலையும். பாடல். இன்பமுடன் உலகினில் நீ வாழ்ந்தபோதே ஏகபர மெய்ப்பொருளின் தன்மை யாவும் அன்புடனே உன்னுள்ளே கைகூடி நிற்கும் ஆதியந்தம் இல்லாத பரம்பொருள் தானும் முன்புனக்கு குருவடிவாய் வந்து நின்ற மூலமுதல் சிவபெருமை உன்னில் தோன்றும் என்புருகி பக்தியினால் தொழுது நின்றால் என்றைக்கும் சிவயோகம் உனக்கே யாமே. விளக்கம். இந்த பாடலில் ஞானத்தின் நிறைவாக குருவும் இறைவனும் ஒன்றே என்பதை உணர்ந்து வழிபடும் முறையை அகத்தியர் கூறுகிறார். 1. மெய்ப்பொருள் கைகூடுதல். இன்பமான அந்த ஆன்மீக வாழ்வில் நீ நிலைபெறும் போதே ஏகபரமான மெய்ப்பொருளின் முழுத்தன்மையும் உன்னுள்ளே அன்பாக கைகூடும். 2. குருவே வடிவான பரம்பொருள். தொடக்கமும் முடிவும் இல்லாத அந்த பரம்பொருள்தான் உனக்கு ஞானம் புகட்ட குருவாக வந்து நின்றது என்ற உண்மையை நீ உணர்வாய். மூல முதல்வனான சிவபெருமையின் பிரம்மாண்டம் உன்னுள்ளே தோன்றும். 3. என்புருகும் பக்தி. உடல் எலும்புருகும் அளவுக்கு ஆழ்ந்த பக்தியோடு அந்த பரமனை தொழுது நின்றால் எப்போதும் அந்த சிவயோக நிலையே உனக்கு சொந்தமாகும். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். குருவும் இறைவனும் ஒன்று. மனித வடிவில் வந்து வாசியோகத்தையும் ஆன்மீக ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்த குருவும் அகத்தில் ஒளிரும் பரம்பொருளும் வேறு வேறல்ல, இரண்டும் ஒன்றே என்ற அத்வைத உண்மையை சாதகன் உணரும் நிலை இது. என்புருகும் பக்தி வெறும் சடங்குத்தனமான பக்தி அல்ல, அகத்தின் ஆழத்திலிருந்து பொங்கும் பரிபூர்ண சரணாகதியே உண்மையான பக்தி. பாடம். அகத்தியர் அருளுகிறார். இன்பத்துடன் இந்த உலகில் வாழும் கோட்டில் மெய்ப்பொருளின் தன்மை உன்னுள்ளே மலரும். உனக்கு குருவாக வந்து வழிகாட்டியது அந்த பரம்பொருள்தான் என்பதை உணர்ந்து கொள். என்புருகி பக்தியுடன் தொழுது நின்றால் என்றும் அழியாத அந்த சிவயோகம் உனக்கே உரியதாகும்.